கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்காக ஆண்டோட வார்த்தைக்காக நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. மக்கு ஆண்டவர் எல்லா துதிகன மகிமை மக்கு செலுத்துகிறோம் ரஜா. வானத்தையும் பூமியும் படுத்த தேவனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடிக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வர போதுகிற ரஜா அவங்க ரத்தத்தால் மூடிக்கொள்ளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் அவர் போதிக்கிற அந்த வார்த்தை ரஜா ஒவ்வொரு இருதயங்களையும் பதியத்தக்கதாக உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சிறிய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீர் பெரிய பதில் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.
3ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வரை. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்திலே ஏறி ஆழங்களிலே இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தாங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. ஆமென். என்னை அழைத்தவரே, கருவில் பிரித்தெடுத்தி, உம் அன்பை நான் மறப்பேனோ? ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபையை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபையை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். என்னை அழைத்தவரே, கருவில் பிரித்தெடுத்தி, உம் அன்பை நான் மறப்பேனோ? ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். ரட்சிப்பை அறியாமல் பாவத்தில் வாழ்ந்தேன். பரிசுத்த தெய்வம் என்னை தேடி வந்தீர். சித்தத்தை அறியாமல் சுயத்தினில் மீதந்தேனும் அன்பின் குரல் கேட்டு தத்தம் செய்தே. இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை கழுவ, கல்வாரி அன்பென்னை நிரப்பினதே. இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை கழுவ, கல்வாரி அன்பென்னை நிரப்பினதே. என்னை அழைத்தவரே, கருவில் பிரித்தெடுத்தி, உம் அன்பை நான் மறப்பேனோ? ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன்.
அபிஷேகித்தீர். ஆத்துமபாரம் இதயத்தை உடைக்க அழைப்பின் நோக்கத்தை புரிய வைத்தீர். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர். காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொண்டீர். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர். காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொண்டீர். என்னை அழைத்தவரே, கருவில் பிரித்தெடுத்தீர். உம் அன்பை நான் மறப்பேனோ? ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபையை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாமும் கிருபையை பாடியே உமக்காக என்றும் ஜீவிப்பேன். மாற்கு 4:35 தொடக்கம் 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதியானது மாற்கு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும். இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் கதையானது பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு கதையாக இருக்கிறது. இங்கு இயேசு புயலை அமைதிப்படுத்துகின்ற சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது நாம் இப்போது நம் வாழ்வில் சந்திக்கும் அல்லது நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு புயல் போன்ற சவால்களை நாம் புதிய விதத்தில் சிந்திப்பதற்கு பல விடயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமோ இல்லையோ, இந்த பூமியிலே நாம் வாழும் வாழ்க்கையில் நிச்சயமாக புயல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற ஒரு உண்மையை கூறுவதோடு கூட எனது செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். இதை பற்றி இயேசு ஒரு தெளிவான பிரசங்கத்தை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் சொன்னார், பாருங்கள், ஒருவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான், இன்னொருவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான். கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டும் மனிதன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறான் என்பதை அங்கே காண்பித்து கொடுக்கின்றார். மணலின் மேல் தன் வீட்டை கட்டும் மனிதன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை கட்டி அமைக்காதவனை குறிப்பதாக இருக்கின்றது. அவர்கள் இந்த உலகத்தின் வழிகளில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள், நிலையற்ற ஒரு அஸ்திவாரத்தின் மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. பாறையின் மேல் வீட்டை கட்டியவனும் மணலின் மேல் வீட்டை கட்டியவனும், அதாவது இவர்கள் 2 பேருக்குமே ஒரு புயல் வருவதை அல்லது இருவரும் ஒரு புயலை எதிர்கொள்கின்றார்கள் என்பதை நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. இருவர் மீதும் புயல் வீசுகிறது. வித்தியாசம் என்னவென்றால், கற்பாறையின் மேல் தனது வீட்டை கட்டியவனுடைய வீட்டின் மேல் புயல் மோதிய போது அவனுடைய வீடு அழிந்து விடவில்லை. காரணம், அவனுடைய வீடானது உறுதியான ஒரு அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருந்தது. அதே நேரம் மணலின் மேல் தன் வீட்டை கட்டியனுடைய அஸ்திவாரம் உறுதி இல்லாமல் இருந்தபடினாலே அது இடிந்து விழுந்தது. இது ஒன்றுதான் வித்தியாசம். புயல்கள் கட்டாயம் வரத்தான் போகின்றது. எனது கேள்வி என்னவென்றால், புயல்கள் வரும்போது நாம் ஒன்று நிலைத்திருக்கும் விதமாக அல்லது அழிந்து போகும் விதமாக எத்தகைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் நம்முடைய வாழ்க்கை கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இவை அனைத்தும் நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோமா இல்லையா என்பதில் தான் தங்கி இருக்கிறது. உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது. நாம் இயேசுவை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் புயல்கள் நிச்சயமாக நம் வாழ்க்கைக்கு வருகிறது. நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நிச்சயமாகவே புயல்கள் வரும். உண்மையில் இந்த கதைக்கு சமானமான இன்னொரு கதை தான் யோனாவின் கதை. இந்த சம்பவம் அந்த கதை நமக்கு நினைப்பூட்ட வேண்டும். காரணம், 2 கதைகளிலும் அங்கே ஒரே விதமான சம்பவங்கள் நடப்பதை பார்க்கின்றோம். பாருங்கள், அங்கே யோனா கப்பலில் ஏறுகிறார், இங்கே இயேசுவும் கப்பலில் ஏறுகிறார். அங்கே புயல் வருவது போல இங்கேயும் ஒரு புயல் வருகிறது. இயேசு படகில் நித்திரையாக இருந்தது போல யோனாவும் படகில் ஏறி நித்திரை செய்து கொண்டிருந்தான். புயலால் படகில் இருந்தவர்கள் தங்கள் உயிர் போய்விடுமோ என்ற மரண பயத்தில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். இந்த 2 சம்பவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காணப்படுகிறது. ஆனால் யோனாவின் சம்பவத்தை பார்க்கும்போது அவன் கீழ்ப்படியாமையினால் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஓடுவதால் புயல் அவனுடைய வாழ்க்கையிலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கே புயல் வந்தமைக்கு காரணம் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படியாமையினால் அல்ல, மாறாக அவர் உண்மையில் தனது பிதாவின் வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவராகவே காணப்பட்டார். இது ஒரு முக்கியமான வேறுபாடு என்று நான் நினைக்கிறேன். நாம் கீழ்ப்படியாமல் போகும் போதும் புயல்கள் வரும். சில சந்தர்ப்பங்களில் நாம் கீழ்ப்படியும் போதும் நம் வாழ்க்கையிலே புயல்கள் வரக்கூடும். கர்த்தர் யோனாவின் விஷயத்தில் புயலை கொண்டு வந்தார். பல விளைவுகளை அவனுக்கு சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் முடிவிலே அந்த எல்லாமே யோனாவை ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தியதை பார்க்கிறோம். நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிவதால் சில சமயங்களில் எதிரியானவன் நமக்கு எதிராக புயல்களை அனுப்புவான். யோனாவின் விஷயத்தில் தேவனே அவனுக்கு எதிராக புயலை வரவழைத்தார். எதிரியானவன் நம் வாழ்வில் பயத்தை ஏற்படுத்துவதைப் போலவே, குறிப்பாக இயேசுவை பின்பற்றுவதில் இருந்து நம்மை பின்வாங்க செய்ய பயத்தை வருவிப்பதைப் போலவே, இயேசுவின் விஷயத்திலும் அவர்களுக்குள் பயத்தை ஏற்படுத்த புயலை பயன்படுத்த பார்த்தான். நான் இந்த கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போகின்ற யோனாவின் படகில் இருக்கிறீர்களா, அல்லது இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவருடன் பயணிக்கும் படகில் இருக்கின்றீர்களா? இயேசுவிடமிருந்து வெகு தூரம் சென்று புயலில் சிக்கிக்கொள்வதை விட புயலின் மத்தியிலும் இயேசுவோடு கூட இருப்பது தான் மிக சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பவங்கள் இருந்தாலும் அவை 2ம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவைகள். சரி, நாம் இந்த கதையை பார்ப்போம். சாயங்காலம் வந்துவிட்டது. இயேசு தம் சீசர்களிடம் நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். பின்பு அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, இங்கு நான் சற்று நிறுத்த விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடப்பதற்கு சற்று முன்பதாக இயேசு சில மறக்க முடியாத கதைகளை, முக்கிய உவமைகளை அங்கே கூடி வந்திருந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடுகு விதையின் உவமை, மரக்காலில் வைக்கப்பட்ட விளக்கு, விதைப்பவனின் உவமை போன்ற பல உவமைகளை இயேசு கூறியிருந்தார். இயேசு மிக வெற்றிகரமான அங்கே போதனைகளை செய்திருந்தார். அவருடைய போதனைகளை அநேக ஜனங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய வெற்றியான ஒரு நேரத்தில் இயேசு அந்த இடத்தை விட்டு வெளியேறவும், அந்த ஜனக்கூட்டத்தை விட்டு வெளியேறவும், அந்த வெற்றியை உதறிவிட்டு அக்கறைக்கு போவதற்கான வழிநடத்தலை தன் ஆவியிலே உணர்ந்து அதற்கு கீழ்ப்படுகின்றார். ஏன் அது? அக்கறையில் அவருக்கு அப்படி என்ன வேலை இருந்தது? 5வது அதிகாரமானது அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை அவர்கள் அக்கறையிலே சந்திக்க போனதாக அங்கே 5வது அதிகாரம் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. பாருங்கள், இயேசு முழு ஜனக்கூட்டத்தையும் விட்டுவிட்டு அக்கறையில் உள்ள இந்த ஒரு நோயாளிக்காக, பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மனிதனை ஆரோக்கியமாக்குவதற்காக அந்த அத்தனை பேரையும் விட்டுவிட்டு போவதை பார்க்கின்றோம். அவர் அந்த மனிதனை விடுதலை செய்வதற்காக போகின்றார். இது நமக்கு மிக சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. இயேசு தேவனுடைய வார்த்தையை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த 99 ஆடுகளை பற்றி மட்டும் கரிசனை எடுத்துக்கொள்ளாமல், முழுமையாக குழப்பத்துக்கும் பேரழிவுக்கும் போயிருந்த, காணாமல் போன ஒரு ஆடு போல தொலைந்து போயிருந்த ஒரு மனிதன் மீது கரிசனை எடுத்துக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவரை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்று அவருக்கு தேவைப்பட்டால் மற்ற தன்னிடத்தில் இருக்கிற 99 பேரை விட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு மனமுள்ள இருதயமுள்ளவர் தான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. இந்த முழு கதையுமே அதை பற்றியதாகத்தான் இருக்கிறது.
ஆனால் எதிரியாகிய பிசாசு இதை பற்றி சந்தோஷப்பட மாட்டான். இந்த மனிதன் இருக்கும் அக்கறைக்கு அவர்கள் செல்லும் வழியில்தான் இந்த புயல் வருகிறது. பாருங்கள், இயேசு 99 பேரையும் விட்டு செல்ல தயாராக இருக்கிறார். அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு செல்கிறார். மேலும் அவர் படகில் இருந்தபடியே அவருடைய சீஷர்கள் அவரை அழைத்து சென்றதாக அந்த பகுதி நமக்கு கூறுகின்றது. இது ஒரு முக்கியமான வசனம். அவர்கள் இயேசுவை மாற்றி அமைக்க முயற்சிக்கவில்லை. அவர்கள் இயேசுவை குறித்து வேறொரு கருத்தை கூற முயற்சிக்கவில்லை. அவர்கள் இயேசுவை தங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கவும் இல்லை. அவரை தங்கள் வழிகளுக்கு இணங்க வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவும் இல்லை. நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்பும் கருத்து என்னவென்றால், இயேசுவை அவர்கள் இருக்கும் விதமாகவே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். நமக்கு அவரை மாற்ற முடியாது. மாறாக அவர் நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். நம் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நமக்கு அவரை மாற்றி அமைக்க முடியாது. அவர் நம் வாழ்க்கையை மாற்றுகிறவர். அவரை திருத்துவது நாம் அல்ல. முடிவிலே அவரே நம்முடைய வாழ்க்கையை திருத்துகிறவராக இருக்கிறார். நாம் இயேசுவை அவர் இருக்கும் விதமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவரை மாற்ற முயற்சிக்காமல் அவர்தான் நம்மை மாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படகிலே அவர் இருந்தபடியே அவரை அழைத்து சென்றார்கள். அவருடன் வேறு படகுகளும் அங்கே இருந்ததாக அந்த பகுதி நமக்கு கூறுகின்றது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பலத்த புயல் காற்று வருவதை பார்க்கின்றோம். அந்த புயல் காற்று எழுந்து கடலின் அலைகள் படகின் மீது மோதி படகு உடையும் ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கின்றோம். இதனால் அந்த படகு மூழ்கும் நிலைக்கு வந்தது. இந்த புயலின் சீற்றமானது அவருடைய சீஷர்களின் இருதயத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. சுவாரஸ்யமான விடயம்தான், இத்தகைய புயலின் மத்தியிலும் சீஷர்களுக்கு இது ஒரு படபடப்பையும் பயத்தை உண்டு பண்ணி இருந்தாலும் இயேசுவோ நிம்மதியாக கப்பல் பின்னணியத்தில் இருக்கின்ற மெத்தையின் மேல் படுத்து நித்திரை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சீஷர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டு அவரிடத்திலே வந்து, போதகரே, நாங்கள் மடிய போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். யோனாவின் சம்பவத்தை போலவே இந்த சம்பவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது. புயல் வீசிக்கொண்டிருந்த போது அங்கிருந்த அனைவரும் மரண பயத்தினாலே நடுங்கிக் கொண்டிருக்கும் போது யோனாவோ கொஞ்சம் கூட கவலையற்றவனாக கணக்கற்றவனாக அவன் அங்கே படுத்து உறங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அவனுக்கு சற்றேனும் அதை குறித்து கவலை இல்லாதவனாக தான் அவன் அங்கே தன்னை காண்பிக்கின்றான். ஆனால் இயேசுவின் சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் போது அவர் கணக்கற்றவராக இருந்தார் என்பதல்ல, மாறாக அவர் பரலோக தந்தையின் பாதுகாப்பில் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்ததால் அவருக்கு நிம்மதியாக இருக்க முடிந்தது. கீழ்ப்படியாமையில் வாழ்பவர்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதைப் போல காண்பித்தாலும் உண்மையில் அவர்கள் ஏமாற்றத்தின் கீழ் வாழ்கிறார்கள். அவர்கள் தேவனுடனான உறவிலிருந்து தூரம் போய் அவர்களின் தெரிவுகள் மற்றும் பல காரியங்களின் நிமித்தம் பல விளைவுகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கீழ்ப்படியாமையின் காரணமாக மற்றவர்கள் கூட சேர்ந்து பாதிக்கப்படுகின்றார்கள். கணக்கற்றவராக பொறுப்பற்றவராக இயேசு படகிலே நித்திரை செய்து கொண்டிருக்கவில்லை. அவர் தமது பிதா தன்னை எதை செய்யப்படி அழைத்தாரோ அதற்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த நிச்சயம் அவருக்குள் இருந்தபடியினாலேதான் அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். உண்மையிலே இது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் வரும் புயல்களுக்கு நடுவில் நமக்கு அவருக்குள் இளைப்பாறுதல் அடைய முடிகிறதா? நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் என்ற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கின்றதா? பாருங்கள், இதுவும் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒருவேளை நான் தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே இருக்கின்றபடியால் என் வாழ்க்கையில் புயல்கள் வருகிறது. ஆனால் சில சமயங்களில் நாம் கீழ்ப்படிவதன் நிமித்த நமக்கு புயல்கள் வருகின்றது. கீழ்ப்படியாத போதும் புயல்கள் வருகிறது, கீழ்ப்படியும் போதும் புயல்கள் வருகிறது. நீங்கள் இயேசுவை தொடரும் போது எதிரியானவன் உங்களை தாக்க முயற்சிப்பான். திரும்பவும் கேட்கிறேன், நீங்கள் இயேசுவோடு இருப்பதால், இயேசு உங்களோடு இருப்பதால் எதிரி உங்களை தாக்கும் நோக்கத்தோடு அனுப்பும் புயல்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற நபரா, அல்லது நீங்கள் அவரை விட்டு விலகிச் செல்வதால் கீழ்ப்படியாமை நிமித்தம் வருகின்ற புயல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற நபரா? எனவே புயல்கள் நம் வாழ்க்கைக்கு வருவதை தவிர்த்து கொள்ள முடியாது. எத்தகைய புயல்களை நாம் சந்திக்க தயாராக இருக்கின்றோம், அதை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்வோம். இந்த இடத்திலே அவர் எழுந்து காற்றை அதட்டினார். அவர் அலைகளை நோக்கி அமைதியா இரு என்றார். உடனே காற்று அமைதியானது. முற்றிலும் கடல் அமைதி அடைந்தது.
பின்னர் அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் நீங்கள் இன்னும் பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்டார். அவர்கள் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். உண்மையிலே இந்த புயலானது இயேசுவுக்கு தமது சீஷர்களை சோதிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. உண்மையில் அவர் யார் என்பதை தமது சீஷர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த மனிதர் யார், படைப்பின் மீது இவருக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன என்பதை காண்பிக்கின்ற வகையில் முதல் எடுத்துக்காட்டுகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றது. அவர்களை சுற்றி ஓங்கி எழுந்த புயலை அமைதிப்படுத்தி அவர்களின் உயிரை காப்பாற்றும் விதத்தில் அதை தடுத்து நிறுத்த அவருக்கு முடிந்தது. நம் வாழ்வில் வரும் புயல்களை அடக்கும் சக்தி இயேசுவுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் நமக்குள் இருக்கும் விசுவாசத்தை பார்த்து புயலை அமைதிப்படுத்த விரும்புகின்றார். ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் புயல்களை நாம் கடந்து செல்லும் போது, உண்மையில் இயேசு யார் என்ற யதார்த்தத்தை அறிந்து அவர் மீதுள்ள விசுவாசத்தில் நாம் இளைப்பாறுகின்றோம். எனவே எதிரியினால் கொண்டு வரப்படும் புயலுக்கு பயப்பட வேண்டாம். மாறாக நம் வாழ்வில் புயல்களுக்கு மேலாக அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகின்ற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு ஆரோக்கியமான தெய்வ பயத்துடன் கூட வாழ முற்படுவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்னுமாயன் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. இன்னுமாயன் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல, என்ன சொல்ல. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. கரம் பிடித்த உம்மை நான் உதறி தள்ளினே, உலக இன்பம் கண்டு நான் தடுமாறினே. இந்த உலக இன்பம் கண்டு நான் தடமாறினே, மீண்டும் தடமாறினே. இன்னுமாயன் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே. மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே. துளி விஷத்தை மனதுக்குள்ளே அனுமதிக்கவே, முட்புதருக்குள்ளே விளைப்பயிராய் தடுமாறினே. இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளித்தோடினே, இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளித்தோடினே. மீண்டும் 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 ஒளித்தோடினே, மீண்டும் 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 பாவி ஒளித்தோடினே. இன்னுமாயன் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன
பேரிருந்துமே பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே என்னை சுற்றி எத்தனையோ பேரிருந்துமே பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே பல இரவுகள் மனம் ஒடிந்து தனித்திருந்தேனே மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 அன்பால் மீட்டெடுத்தாரே இன்னுமா என் பேரின் நம்பிக்கை என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல இன்னுமே என் பேரில் நம்பிக்கை இயேசு அப்பாவுக்கு நான் என்றும் செல்ல பிள்ளை அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆண்டவரே சுவாமி உமது வார்த்தையை கொடுத்து இந்த தாசன் மூலியமாய் ஆண்டவரே சுவாமி எங்களோட பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இன்றைய நாளில் அநேக ஆண்டவரை வந்தவனமாய் போகாதபடிக்கு இயேசுவே உமது வார்த்தையை ஆண்டவரை கற்று ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நேர்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே சுவாமி ஆவியானவரே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமது நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.